விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவில் ஒரு போலீஸார் ஒருத்தர், ஒரு கிரேட் 1 போலீஸார் கடந்த 4ஆம் தேதி சஸ்பெண்ட் ஆகிருக்கிறாரு. அவருடைய சஸ்பென்ஷனுடைய பின்னணி குறித்து பார்ப்போம். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சப்டிவிஷன் தலைஞாயிறு சர்க்கிள் வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையத்தில் வேலை பார்க்கக்கூடிய முதல் நிலை காவலர் கிரேட் 1 PC 1046 திரு ஏ விஜயசேகரன். இவர் கடந்த 4/12/2024 தேதியிட்டு சஸ்பென்ஷன் ஆகிருக்கிறாரு. அன்றைய தேதியிலேயே நள்ளிரவு, அதாவது 5/12/2024 00 15 மணிக்கு அவருக்கு சஸ்பென்ஷன் அவருடைய வீட்டு கதவை தட்டி அந்த நள்ளிரவில் சார்பு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு என்னங்க? நள்ளிரவு படுத்திருக்கிற மனுஷனை கதவை தட்டி அது சார்பு செய்ய வேண்டிய அளவிற்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்றது குறித்து பார்ப்போம். அதாவது அதில் எஸ்பி கொடுத்துருக்கக்கூடிய இவருக்கு அந்த குற்றச்சாட்டு குறிப்பானை விளக்கம் கேட்பு காரணம் கேட்கும் அறிவிப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது. டைரெக்டாகவே சஸ்பென்ஷன் ஆகிறார். ஆனால் அதெல்லாம் ஏதோ ஒரு கான்டம்ப்ளேஷனில் இருக்குது அப்படின்றாங்க, பரிசீலனையில் இருக்குது அப்படின்றாங்க. பின்னாடி பார்த்துக்கிடுமா. இதனை தொடர்ந்து குற்றச்சாட்டு குறிப்பான இவ்வளோ பெரிய இது கொடுக்கும் பொழுது பொதுவாக ஏதாச்சும் கிரிமினல் கேஸில் மாட்டியிருந்தாங்கன்னு வைங்க, அந்த நேரத்துக்கு தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. சின்சியர் கிரிமினல் கேஸ் இஸ் பெண்டிங் அகேன்ஸ்ட் யூ ஆர் பிளேஸ்டு அண்டர் சஸ்பென்ஷன் அண்டர் ரூல் 3E அப்படின்னு சொல்லி போட்டு அப்போத்தான் கொடுப்பாங்க. கிரிமினல் கேஸ் இருக்கணும், எங்கேயோ போய் வேறு இதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்புறம் அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. பட் இதில் இவ்வளோ அவசரம் காமிக்கிறதுக்கு நல்லாவே தெரியுது அந்த மேலிடத்து ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக தெரிகிற மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது. ஆனால் அதில் அவரே என்ன சொல்கிறாரு, எஸ்பி திரு அருண் கபிலன் டைரக்ட் IPS இப்போ தான் 2019 பேட்ச். ஆனால் நல்லா ஆக்டிவாக வேலை பார்க்கக்கூடியவர். திண்டுக்கல், சேலம் இது எல்லாம் இருந்தார். திண்டுக்கல் டவுன் ASPன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்கிறாரு. வந்ததுலேருந்து எந்த விதமான விளம்பரம் அது இதெல்லாம் ஆசைப்படாத அவர் பாட்டுக்கு அவருடைய ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கான அழுத்தம் தான் அதில் அவர் குற்றச்சாட்டு சொல்கிறார். ஆனால் அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரில் தான் சொல்கிறார். For his reprehensible conduct in having posted mocking criticism of the Honorable Minister of Forest for the state of Tamil Nadu on social media through his Facebook ID. இவருடைய ஃபேஸ்புக் ஐடியில் ஏதோ மாக்கிங் கிரிட்டிசிசம் போட்டிருக்கிறாராம். ஆனால் யார்? அவருடைய ஃபாரஸ்ட் மினிஸ்டரை கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த இது போட்டிருக்கேன். அது என்ன மாக்கிங் கிரிட்டிசிசம்னு சொல்லி தெரியலை. அவர் அதில் என்ன போட்டிருக்கிறாருன்னா, ஏதோ வாடி பார்த்த சாரதி இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு டைலாக் போட்டு செந்தில் கவுண்டமணி நடிகர் அவர்களுடைய போஸ்ட் போட்டிருக்கிறாரு. அது அவரை தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் அது போக அந்த மீடியா போஸ்டிங் போட்டிருக்காங்களா, அப்போ அது போக ஃபேஸ்புக் ஐடி அண்டு ஆல்சோ மெட் திரு கருப்பு முருகானந்தம் ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் பாரதிய ஜனதா பார்ட்டி வென் ஹீ கேம் டு நாகப்பட்டினம் ஆன் 3/12/2024. அந்த 3/12/2024 அன்னைக்கு பிஜேபியினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி திரு கருப்பு முருகானந்தம் நாகப்பட்டினம் வந்திருந்தப்போ இவர் நேரில் போய் சந்தித்ததாகவும் இது 2 குற்றச்சாட்டு. இப்போ அந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறது அது பாருங்கள். ஏன்னா அதில் நேரடியாக இவர் எப்படி அந்த ஃபாரஸ்ட் மினிஸ்டர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அது இந்த சமீபத்திய அந்த வெள்ளம் பார்வையிட போகும் பொழுது அது அமைச்சர் திரு பொன்முடிக்கு அந்த ஏதோ சேறு அள்ளி வீசினாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு பாருங்கள். அதை கிரிட்டிசைஸ் பண்ணதாக எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த கருப்பு முருகானந்தம் அவரை போய் பார்த்ததாக சொல்கிறாங்க. அவர் அப்படியே பார்த்துருந்தாலும் கூட ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், அவர் பார்க்கலைன்ட்டார். ஏன்னா அன்றைக்கு 3/12/2024 அன்னைக்கு இதே இந்த சஸ்பென்ஷன் பண்ண எஸ்பி திரு அந்த அருண் கபிலன் அந்த காவல் நிலையத்தை, குறிப்பாக அந்த வேட்டைக்காரன் நெருப்பு காவல் நிலையத்தை இன்ஸ்பெக்ஷனில் இருக்கிறார். அப்போ அந்த எல்லோரும் அங்கே பிரசனில் இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் கோர்ட் டியூட்டி பார்க்குறாராம். நாகப்பட்டினம் கோர்ட் டியூட்டி பார்க்கக்கூடியவர், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பார்க்குறாரு. இருந்தாலும் எஸ்பி இன்ஸ்பெக்ஷன் இருக்கனால, விசிட் கூட கிடையாது, இன்ஸ்பெக்ஷன் இருக்கனால எல்லாரையும் இருக்க சொல்லியிருப்பாங்க கட்டாயம். ஏன்னா ஏதோ ஒன்று கேட்கணும்னா கோர்ட் விவரம் கேட்கணும்னாலும் இருங்கன்ற பாரு. இவர் இருக்கிறாரு, ஜிடி அப்டேட் ஆகிருக்கும். ஏன்னா இவருடைய ப்ரெசன்ட் இருக்குது. இத்தனையும் தாண்டி இவர் இல்லைன்னு சொல்லி இவர் அங்கே போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஒரு வாதத்துக்காக பார்த்திருந்தால் கூட அதில் என்ன தப்பு? இப்போ என்ன இவர் வந்து அந்த திரு கருப்பு முருகானந்தம் வந்து எதுவும் ப்ரொக்ளைம்டு அஃபண்டரா, எதுவும் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவரா, இல்லைன்னா வந்து எதுவும் கூடாதவரா, காவல்துறையினர் பார்க்கக்கூடாதவரா, அரசியல் பிரமுகர், அவ்வளோதானே. மற்றபடி வந்து எதுவும் சட்டவிரோதமான ஆள்லாம் கிடையாதுல்ல, இருக்கலாம்ல. இப்போ ஒரே வீட்டிலே இருக்கேன், நீங்கள் போலீஸாக இருக்கீங்க, உங்கள் அண்ணனோ தம்பியோ ஏதோ ஒரு மாற்று கட்சியில் இருக்கிறாரு, இருக்கக்கூடாதா, பார்க்கக்கூடாதா அந்த மாதிரி? ஆனால் அது மாதிரி தெரியுது இது. அதனால் இதனை தொடர்ந்து இந்த சஸ்பென்ஷன் தொடர்ந்து இது 4ஆம் தேதியே ஆயிருக்கு. ஆனால் உடனடியாக அவர் யார்ட்டும் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியலை. அதுக்கடுத்து அப்புறம் அவர் பிஜேபி லீடர் திரு அண்ணாமலை அவர் வந்து இதனை கண்டனம் தெரிவித்து நேற்று நம்ம வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இது அராஜகத்தின் உச்சம் அப்படின்றார். உண்மையிலேயே அராஜகத்தின் உச்சம். இங்கே நாகப்பட்டினத்தில் சமீபத்தில் ஒரு முதல் நிலை காவலர், அவருடைய பெயர் விஜயசேகரன், வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையம் நாகப்பட்டினம் மாவட்டம், அவர்களை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடைநீக்கத்துக்கு பல காரணம் சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் காவல்துறையில் கண்டிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இடைநீக்கம் செய்வது ஒரு நடைமுறை. ஆனால் இதில் உள்நோக்கம் இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட காவலர் அவருடைய மகளோடு வந்து நாகப்பட்டினத்தில் நவோதியா பள்ளிக்கூடம் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி நிகழ்வு நடக்கும் போதெல்லாம், நம்முடைய யாத்திரையாக இருக்கட்டும், என் மண் என் மக்கள், பிரதமர் அவருடைய திருச்சி வருகையாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் அவருடைய மகள் ஒரு கைப்பிடியை பிடித்துக்கொண்டு ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க, நவோதியா வித்யாலயா பள்ளியை நாகப்பட்டினத்துக்கு கொடுங்க என்று எல்லா இடத்திலும் நிற்பார்கள். அது நானே 2 முறை பார்த்திருக்கின்றேன். அது குற்றம் என்று ஜனநாயகத்தில் சொன்னால் எது உண்மையான குற்றம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மகளை ஒரு பிரதமருடைய நிகழ்வுக்கு அழைச்சி வர்றாங்க, அதில் மோடி வாழ்க, பாரதிய ஜனதா கட்சி வாழ்க என்கின்ற கோஷம் கிடையாது. நாகப்பட்டினத்திற்கு நவோதியா பள்ளி வேண்டும், ஹிந்தி கற்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லியிருப்பதை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் தன்னுடைய குற்றப்பத்திரிகையில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படிங்க? இது வந்து உடனடியாக சஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதுவும் இரவோடு இரவாக சார்பு செய்யக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு மன உளைச்சல் கொடுக்குறாங்களா? அவன் நைட்டு தூங்கக்கூடாதியா நிம்மதியா? அது எப்படி தூங்கலாம்? 12 மணிக்கு கதவை போய் தட்டு. ஆனால் பயங்கரமான கிரிமினல் இல்லையா, கதவை தட்டு, அவனை தூங்க விடாதா இப்படின்ற மாதிரி. அதனால் இது பாருங்கள், ஒரே டிபார்ட்மெண்ட்டு விட்டால் காலையில் ரோல் கல்லுக்கு வருவார், இந்த ஏன்னு சொல்லி கொடுத்துட்டு போகலாம். ரொம்ப எளிதான விஷயம். அந்த அளவுக்கு அது பண்ணியிருக்காங்க. அது போக இது இப்போ வந்து ஒவ்வொரு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறேன், காவல்துறையில் வேலை பார்க்குறேன், நீங்கள் இராணுவத்தில் கூட இருங்க. இப்போ இராணுவத்தில், இந்திய இராணுவத்தில் வேலை பார்த்தாங்கன்னா, இந்திய இராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே இவர் பிஜேபி மோடிஜிக்கு தான் ஓட்டு போடுவாங்களே, அவங்களுக்கு வேறு எந்த கருத்தே இருக்காதா? இந்திய இராணுவத்திலேயே வேலை பார்க்குறாரு, உடனே இவர் மோடிஜிக்கு தான் ஓட்டு போடணுமா, பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணுமா? இங்கே போலீஸ்லேயே வேலை பார்க்குறாரு, இந்த ஆளும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்களா? அப்படி இருக்கா ஜனநாயகத்தில்? அது ஒன்று தாங்க வசதி. 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் யாரை வேணாலும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அது ஒன்று தான் வசதி, வேற எந்த வசதி? அதில் ஜனநாயகத்தில் சொல்கிற மாதிரி எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், நம்மளாம் மன்னர்லாம் கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒருக்கா மன்னரை மாற்றுறதுக்கான ஒரு உரிமை இருக்குது, அதுதானே பண்ண முடியும். இப்போ இங்கேயே இருக்கேன், ஆனால் அடுத்து இப்போ இந்த ஜெனரல் எலெக்ஷன் வரப்போகுது, உடனே டிஜிபி ஒரு சர்க்குலர் விட்டுருவாரா, இது டிசிப்ளினரி ஃபோர்ஸு, ஆனால் இது வந்து யூனிஃபார்ம்டு ஃபோர்ஸு, இங்கே யாரும் வந்து உத்தரவை மீறக்கூடாது, அதனால் எல்லாரும் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க, எல்லாரும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, எல்லாரும் பிஜேபி தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, அப்படி ஏதோ சொல்லிட முடியுமா? அப்போ யார் வேணாலும் ஓட்டு போடலாம். நீங்கள் உங்களுக்கு தபால் ஓட்டு கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா ஓட்டு போடுறதுக்கு நீங்களே வாக்குச்சாவடி சென்டர் போட்டாலும் சரி, அவர்களுக்கு தான் போடணும்னு சொல்லி யாரும் கட்டாயப்படுத்த முடியுமா? அதனால் அப்போ எப்படி அவர் போடுறாரு? அன்னைக்கு போய் போடுறாருல அந்த போலீஸார், அன்னைக்கு மட்டும் போய் ஏதோ ஒன்று கனவு கண்டது மாதிரி போட்டு வருவாரா? இந்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்து உள்வாங்கி அவருக்குன்னு ஒரு கருத்து வச்சுருப்பார். கருத்தை வச்சுருக்கக்கூடாதா? மனசில் கருத்து வச்சுருந்தாலே பிடிச்சிருவீங்களா? எந்த கருத்தும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் இதுதான் அராஜகத்தின் உச்சம். இப்படிலாம் செய்ய முடியாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா
இந்திய சுதந்திர போராட்டத்திலேயே அந்த முதல் சுதந்திர போராட்ட வரலாறாக எது குறிக்கப்படும்னா சரி அந்த மீரட்டு சிப்பாய் கழகம் தான் 1857. அதுவே வந்து போலீஸ் தாங்க ஆரம்பிக்கும், சிப்பாய்கள் தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஓவர் டைட்டு, திரும்ப திரும்ப நீங்கள் டைட் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு விளைவுக்காக டைட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது நேர் எதிரான விளைவாயிடும். ஏதோ ஒரு விளைவுக்காக தானே டைட் பண்ணுறான், அதுக்கு தானே டைட்டு, அதுக்கு தானே டிசிப்ளின். அதுதான் 1857 நடந்துச்சு. அதற்கு முன்னதாகவே 1806 வேலூர் சிப்பாய் கிளர்ச்சின்னு வாங்க. அங்கேயும் என்ன நடந்துச்சுன்னா அந்த போலீஸ் தாங்க எதிராக திரும்புது. அப்பையும் போலீஸ் தான் அந்த ஆட்சியாளர்களுக்கு பிரிட்டிஷார்களுக்கு எதிராக திரும்பிச்சு. அங்கே அந்த போராட்டம் சக்ஸஸ் ஆச்சு, ஃபெயிலியர் ஆச்சு, அப்புறம் மறுபடியும் அதுக்கு பிறகு 100-150 வருஷம் கழிச்சு சுதந்திரம் கழிச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு தனி மனித உளவியலாக என்ன ஆகும்னா, நீங்கள் எதற்காக அதிகம் டைட் பண்ணிக்கிறீர்களோ அப்போ நேர் எதிரான விளைவை ஏற்படுத்திடும். அதுதான் இதில் நடந்திருக்கு. அது போக இந்த கடந்த ஆண்டு அவர் பிரதமர் திரு மோடிஜி இங்கே வந்திருந்தப்ப அவரை போய் குழந்தையோட பார்த்து அந்த குழந்தை கையில் ஏதோ ஒரு பதாகை வச்சுருக்கு. ஆனால் மோடி தாத்தா எங்களுக்கு வந்து ஹிந்தி படிக்கணும், நவோதயா பள்ளிக்கூடம் எங்களுக்கு ஓப்பன் பண்ணுங்க, எங்கள் அப்பா இடம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு பதாகையை கையில் வச்சுருக்கு. அதனால் இவருடைய அந்த செயல்பாடுகள் வந்து அந்த ஏதோ வந்து அந்த பிஜேபியினுடைய ஆதரவாளராக தெரியுது. ஆனால் அது போகிறாரு வர்றாரு, அப்புறம் மற்றபடி இவர் என்ன அந்த கட்சியில் உறுப்பினரா பொறுப்பில் இருக்கிறாரா, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா அப்படி ஓட்டு போடுற அன்றைக்கி எப்படி போவாங்க? அதனால் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் உள்ள அவரவருக்குள்ள ஒரு அபிப்பிராயம் இருக்கும், அவரவருக்குள்ள ஒரு கருத்து இருக்கும், இருக்கத்தையும் செய்யும். இது எப்படி தமிழ்நாடு போலீஸ் சப்பார்டினேட் கான்டாக்ட் ரூல்ஸுக்கு எதிராக வரும்? ஆனால் அது மாதிரி நினைக்கிறீங்க, எந்த கருத்துமே இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க, ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க, உறுப்பினராக இருக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இவர் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அங்கே போய் சண்டிகரில் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மீட்டிங் போய் பேசிட்டு வர்றாரு பார்த்தீங்களா. அது வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மீட்டிங் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ஏன்னா அது எதுவுமே அதுக்குள்ளே நடந்தது எதுவுமே வெளியே தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹைலி கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங். அதில் போய் பேசிட்டு வர்றாரு. அதில் பேசும் பொழுது இவருக்கு பெர்சனல் வெஞ்சன்ஸு இந்த நாம் தமிழர் கட்சி மீது கடந்த ஒரு சில காலங்களாக இருக்குது, ஒரு 6 மாதமாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதனுடைய தாக்கம் அங்கே போய் வெளிப்படுத்துகிறாரு. அங்கே போய் என்ன சொல்கிறாரு, இந்த கட்சி வந்து ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய கட்சி, இந்த கட்சி வந்து கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்லக்கூடாதுல்ல. அது வந்து இந்த சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் 1964 அதுக்கு எதிரானது கிடையாதா? அது அதன் மீது நடவடிக்கை எடுத்துட்டோமா? அவர் போய் சொல்லிட்டு வர்றாரு, அங்கே போய் பேசுகிறாரு. அங்கே போய் பேசுகிறோம்னா நீங்கள் வந்து சைபர் கிரைம் பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளவோ டாபிக் இருந்தாலும் குறிப்பாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி மீதான இவ்வளோ பெரிய அபாண்டத்தை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் முன்னிலையில் இருக்கக்கூடியதில் போய் இவர் ஒரு அரசியல்வாதி மாதிரியே வந்து அதை வந்து பதிவு பண்ணுறாரு. அது எந்த நடவடிக்கையும் இல்லைல்ல, இப்போ வரைக்கும் இல்லைல்ல. அப்படின்னும் பொழுது அது எகென்ஸ்ட் கான்டாக்ட் ரூல்ஸ் வராதா? அவ்வளோ பெரிய மேட்ரு. அந்த அவ்வளோ கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு அவர் பிரதமர் துவக்கி வைத்தது, அவர் வந்து ஹோம் மினிஸ்டர் அதில் கலந்துக்கிட்டு அதில் வந்து சிறப்புரை ஆற்றக்கூடிய மீட்டிங்கு. அதில் பர்டிகுலராக இவர் பேசின கிளிப்பிங்ஸ் மட்டும் எப்படிங்க வெளியே வரும்? அப்போ அதில் ஒரு இன்டென்ஷன் இருக்குது, இவருக்கு ஒரு இன்டென்ஷனோடு அது வெளியே விடுறாரு, மீடியாவுக்கு வருது, இவருக்கு தெரிந்த ஆட்கள் மூலமாக அது பரப்பப்படுது. நான் போய் இங்கே போய் எப்படி பேசிட்டு வந்தேன்னு சொல்லி. அதுதாங்க வந்து எகென்ஸ்ட் லா, அதுதான் எகென்ஸ்ட் ரூலு, அதுதான் எகென்ஸ்ட் கான்டாக்ட் ரூல்ஸு. இது போய் ஒரு பதிவு போட்டதுக்கு அதுவும் வந்து இவ்வளோ பெரிய நைட்டோட நைட்டாக கதவை தட்டி பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா இது வந்து உண்மையிலேயே வந்து முதல்வருக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதான்னு சொல்லி நம்ம தெரியல. ஏன்னா கட்டாயம் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது, இதை அனுமதிக்கவே மாட்டார். ஆனால் நீங்கள் வந்து ஒரு போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வைங்க, என்னன்னாலும் எடுக்கலாமுங்க. போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதா? ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னோம்னா அந்த போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம்னா என்னன்னாலும் எப்படி பார்த்தோம்னாலும் ஏதோ ஒரு லைனில் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அதனால் இது வந்து அதற்கான காரணமாக நீங்கள் வச்சுருக்கக்கூடியது லேம் எக்ஸ்கியூஸ். ஆனால் அவ்வளோ மோசமான காரணத்தை பிடிச்சி வச்சுருக்கீங்க. நாளைக்கு ஹைகோர்ட்டே போனாலும் வந்து கோர்ட்டே வந்து துப்பும். என்னையா இது ஒரு காரணம்னு சொல்லி, இது ஒரு பதிவுன்னு சொல்லி, இந்த பதிவில் என்ன இருக்குது, இவர் போய் குறிப்பிட்ட நபரை சந்தித்ததில் என்ன இருக்குது, வேறு என்ன சொல்ல வர்றீங்க? சந்தித்து என்ன செஞ்சாரான்? அவர் பிஜேபி லீடரை சந்தித்து இவங்க 2 பேரும் ஏதேனும் சதி ஆலோசனை பண்ணாங்களா, என்ன பண்ணான்னு எதமோ ஒன்று சந்தித்ததே மெட்டு அவ்வளோதான் கொடுக்குறீங்க, சந்தித்ததே குற்றம் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறீங்க. அதனால் இது பார்த்துக்குங்க. நம்ம சொல்கிற மாதிரி
அரசுக்கு நல்லது செய்யணும், அரசுக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதோ இது மாதிரிலாம் செய்யக்கூடிய நடவடிக்கை. இப்போயும் சொல்கிறேன், அவர் எஸ்பி நல்ல டைப்பு, ஆனால் அவருக்கும் இதில் தனிப்பட்ட உடன்பாடு இருக்காது. அவருக்கும் ஒரு சில அழுத்தம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அதனால் அரசினுடைய பேரை காப்பாற்றுறதுக்கு அரசிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வாங்கி தராது. கவர்மெண்ட்டுக்கு தெரியுமுங்க, கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா இப்படி ஆட்களினுடைய கருத்து சுதந்திரம் யாருமே எதுவுமே எனக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்றதுனால அந்த வாய்ப்பூட்டு சட்டத்திலேயே அதுக்கடுத்து ஆட்சிக்கு வர போகிறாங்க. அரசாங்கத்துக்கு தெரியாதா இவர்களுக்கு நாம் எவ்வளவோ செஞ்சுருக்கோம், இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது, சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த செஞ்சிட்டோம்னா அந்த செஞ்ச விஷயத்துக்காக மக்களே நம்மளை தேர்ந்தெடுப்பார்கள்ல. இவங்க என்ன இப்போ என்னமோ நீ சொல்லிட்டு போ, எவ்வளவோ கருத்துக்கள் தான் இருக்கும், கருத்து விமர்சனங்கள் மூலம் தான் எல்லாமே வளர்கிறாங்க. விமர்சனம் இல்லாமல் எப்படி வளர முடியும்? அதனால் அது வெறும் அந்த விளம்பரம் மோகத்தில் கொண்டு வந்துட முடியாது. எல்லாம் பல தரப்புலையும் கருத்து இருக்குன்னு நீங்கள் நல்லது செய்வீங்க, மக்கள் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. காவல்துறையில் இருக்கிறவங்களும் அதே மக்களோட இணைந்த மக்கள் தானே, யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அவ்வளோதானே, அப்புறம் மக்களோட மக்களாக இருக்கக்கூடியவர்கள் தானே. அதனால் அந்த வகையில் சொல்லணும் போல் இருந்துச்சு. அது பாருங்கப்பா, ஆனால் போலீஸார் மத்தியிலையும் பார்த்துக்குங்க. ஆனால் லேசாக இப்படின்னா இப்படி இருக்காங்க. உங்களுக்கான கருத்தே உருவாகாமல் இருக்க முடியுமா? அதை யாரும் தடுக்க முடியுமா? பதிவிடுறது இந்த போட்டாச்சு, ஆனால் நீ பதிவிட்டதுனால தெரிஞ்சு போச்சு. இவர் மனசுக்குள்ளே எத்தனை பேர் மனசுக்குள்ளேயே உங்களை குமுறிக்கிட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் போய் பிடிச்சி பிடிவீங்களா? உள்ளத்தால் உள்ளலும் தீதே, நீ அந்த அவர்கள் உள்ளத்தால் இப்படி நினச்சா அப்படின்னு போய் பிடிச்சிருவீங்களா? அதனால் அவ்வளோ அபத்தமான விஷயமா இருந்துச்சு. பார்த்துக்குங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய பேருக்கு பகிர்தலுக்கு உட்படுத்துங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை பார்ப்போம். வணக்கம்.